நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ், இன்றைக்கு கிறிஸ்மஸ், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துடைய மைய பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூடி வரும் முன்னே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இவர்கள்? யோசேப்பும் மரியாளும் கூடி வருவதற்கு முன்பதாக. அப்படி என்றால் மேரேஜ் ஆவதற்கு முன்னே மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள். திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள். இதை உலகம் வித்தியாசமாக பார்க்கிறது, பரலோகம் அதை விசேஷமாக பார்க்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விசேஷமான நாள்ல உங்களுக்கு ஒரு விசேஷமான செய்தி. என்ன செய்தி தெரியுமா? தேவன் பிறப்பதற்கு இந்த மரியாளும் யோசேப்பும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு! இவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே ஒரு குழந்தையை அவன் கருவிலை சுமக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு. உலகம் என்ன சொல்லும்? எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க பாருங்க. யோசேப்பே அப்படி சந்தேகப்பட்டாரு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடுத்த வசனம், அதுக்கு கீழே உள்ள வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவளை குற்றப்படுத்த கூடாதுன்னு சொல்லி யாருக்கு தெரியாம இவளை தள்ளி விடுறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தூதரின் மூலமாக பேசி யோசேப்பை சேர்த்து வைத்தார். என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு அர்ப்பணிப்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 2 பேருடைய அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. மரியாள், யோசேப்பு. இன்றைக்கு எத்தனை பேருடைய உள்ளத்திலே இயேசு பிறப்பதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள்? அர்ப்பணித்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக காரியங்களை அதற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கீங்க. யோசேப்பு தன்னுடைய பேரை எவ்வளவு அவன் அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்திருப்பான் பாருங்க. யோசிச்சு பாருங்க. மரியாள் எவ்வளவு ஒப்பு கொடுத்திருப்பான். சும்மா இல்லைங்க. போற வாரமெல்லாம் கேட்பான், என்னடா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி இப்படியா? அவளை எத்தனை பேர் கேட்பான், என்ன நீலாம் ஒரு பொம்பளையா? நீ இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்ப பொழைக்கணுமான்னு கூட கேட்டிருப்பாங்க. காரணம், இவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே இப்படி ஒரு காரியம். சமுதாயத்திலே தங்களை வேறு விதமாக பேசியிருக்கலாம். ஆனாலும் இவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக தங்களையே அர்ப்பணித்தார்கள். நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு முடிவெடுங்க. எனக்கு என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பேர் எவ்வளவு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நான் மற்றவர்களுக்கு சொல்வதற்கும், இயேசு கிறிஸ்து இன்னொருடைய உள்ளத்திலே பிறப்பதற்காக நான் எந்த பாடுகளை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்கிறேன், எந்த அவமானங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனாலே எனக்கு வரக்கூடிய அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய பேர் எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, என் வேலை போனாலும் பரவாயில்லை, என் குடும்பத்துல சில பேர் என்ன பகைத்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அதே போல மற்றொரு உள்ளத்திலே பிறப்பதற்கு என்னை நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பான கிறிஸ்துமஸாக இந்த நாளை நீங்கள் கொண்டாடுவீர்களானால் உங்களை குறித்து பரலோகமும் கொண்டாடும். உங்களை குறித்து உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்களும் உங்களை குறித்து சந்தோஷப்படுவாங்க. அதை செய்ய நீங்க விரும்புறீங்களா? மற்றொரு இருதயத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்கள் நடத்துவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்ப்பணிப்பான கிறிஸ்துமஸாக மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக, மகிழ்ச்சி நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.